தெருவுக்கு ராமன் தான் பெரியவன். இந்த ராமனின் மகன் செந்திலுக்கு ஜோதியை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ரகசிய ஆசை வெகு நாட்களாக ராஜம்மாளுக்கு உண்டு. செந்தில் கருப்பானாலும் கலையானவன், சுறுசுறுப்பானவன், ஒரே பையன், ராமனின் சென்ட் நிலங்களுக்கு சொந்தக்காரன். தன்னைப் போல அல்லாமல் தன் மகளால் நிச்சயம் உட்கார்ந்து சாப்பிட முடியும். செந்திலுக்கும் ஜோதி மீது ஒரு நாட்டம் இருப்பது புரிந்தது. அத்தை அத்தை என்று தன்னை சுற்றி வருவதிலிருந்து அவன் மனம் தெளிவாகத் தெரிந்தது. அந்த இடத்தில் வாழ்க்கைப்பட்டால் ஜோதி அதிர்ஷ்டசாலிதான் என்று நினைத்துக் கொண்டாள். ஆனால் ராமன் இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமே என்கிற பயமும் வந்தது. தகுதிக்கு ஏற்ற இடத்தில் அவன் பெண்ணெடுக்க நினைத்தால் அதில் தவறொன்றுமில்லை. அவன் தகுதி என்று பார்க்கிறபோது 10 சவரன் நகை போடலாம், கட்டில் பீரோ என்று வாங்கிக் கொடுக்கலாம், அண்டா தவளை என்று பெரிது பெரிதாய் பித்தளை பாத்திரங்கள் தரலாம். இவை எதுவும் தன்னால் முடியாது. தான் தரக்கூடியதெல்லாம் 4 அலுமினிய பாத்திரங்களும் 2 கோரைப்பாயும் இலவம் பஞ்சு தலையணைகளும் தான். இவற்றிற்காக யாரும் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு போக முன்வரமாட்டார்கள்தான். அதிலும் நிச்சயம் ராமன் முன்வரமாட்டான். ஆனால் ஜோதியின் அழகிற்காக பண்ணி கொண்டு போகலாம். அந்த இனத்தில் யாரிடமும் தென்படாத ஒரு அதீத அழகு அவளிடம் இருந்தது. நல்ல நிறம், அப்பா மாதிரி. செத்துப்போன பொன்னுச்சாமி அப்படித்தான் இருப்பான். தகதகவென்று வெயிலில் நின்றால் மின்னுவான். அந்த நிறமும் வெடவெடவென்ற உயரமும் ஜோதிக்கு வந்திருந்தது. மற்றபடி கண், மூக்கு, குழித்த முகவாய் எல்லாம் அம்மா. நீள நீளமாய் பெரிய கண்கள், முழங்காலை தொடுகிற கூந்தல். ஒருவேளை இந்த அழகை கட்டிக்காக்க பயந்து வேண்டாம் என்று சொல்லியும் விடலாம் என்று தோன்றிற்று ராஜம்மாவிற்கு. தனக்கே அந்த பயம் இருக்கிறதே. அதனாலேயே சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்று பார்த்தால் தைரியமாக பெண் கேட்டு வரமாட்டேன் என்கிறார்களே. முக்கியமாக இந்த ராமன் வரவில்லையே. அவனாக பெண் கேட்காத போது தானாக போய் கேட்க முடியாதே. அது வழக்கமில்லையே. இன்னும் எத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருக்க முடியும்? இப்போதே அவளுக்கு 17 வயதாகிறது. இதற்கு மேலும் தாமதிக்காமல் கல்யாணத்தை இந்த வருடம் நடத்தி முடித்துவிட வேண்டியதுதான். ராஜம்மாள் யோசித்துக்கொண்டே மகளை திரும்பி பார்த்தாள். வளவளவென்று பேசிக்கொண்டே வருகிற வாய் இன்று அடங்கிக் கிடப்பதன் காரணம் புரிய மனத்திற்குள் மகள் மீது ஒரு பரிதாப உணர்ச்சி ஏற்பட்டது. பாவம்.